ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமுதா வந்துக்கிட்டு நல்லா தின்னு போட்டு ஏப்பம் ஒரு அளவுக்கு கழுத்து மட்டும் தின்னுட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஒரு கதவை தட்டுற சத்தம் கேட்க போய் அவங்க அண்ணன் கதவை திறந்து பார்த்தா அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அது என்னன்னா, அவள் தான் இந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கான மருந்தை வந்து வாங்கி கொடுத்து உங்கள் வீட்டு மருமகளோட கர்ப்பத்தை கழிச்சிருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த மாயாவோட சேர்ந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தூக்கி வாரி போட்டது நம்ம நல்லா சேர்த்துக்கோ. ஐயோ பாவமே, என்னடா இது இப்படிலாம் பண்ணியிருக்கா, உன்னை நம்மனத்துக்கு என்னை நல்லா வச்சு செஞ்சுட்டாரு, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இவளை முதல்ல வெளியே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செல்வம் கத்தி விட்டுறாரு. உடனே அங்கே இருக்கிற போலீஸ் வந்துக்கிட்டு இவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவ பச்சை புலாரமா ஐயோ என்னை விட்டுருங்க, நான் வரமாட்டேன் அப்படியே கதறி 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 அழுதுட்டு இருக்கா. நீ கதறினாலும் இல்லை உதறினாலும் இல்லை, யாரும் விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை தர 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 தரன்னு இழுத்துட்டு போறாங்க. சும்மா இருப்பாங்களா? அந்த ஸ்டேஷன்ல லாக்அப்ல போட்டு லொங்கி எடுக்கிறாங்க. அவளை அடிக்கிற அடியில தாரத்தப்பட்டைகள்லாம் கிளிய வேண்டாமா அப்படின்ற மாதிரி அவளை கிழிச்சு எடுக்கிறாங்க. நாரா தோலை வச்சுட்டு. அதுவும் இல்லாம இந்த மாயாப்போட வந்து சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா அவர் சொன்னதுனால அது ஏன் நினைச்சிருக்காங்க வீட்டுல இருக்கிறோம். ஐயோ, நாமும் இத்தனை நாள் அந்த மாயாப்போட சவகாசத்துல தான் இருந்தோமே, அவளை வீட்டுக்கு மருமகளெல்லாம் கூப்பிட்டு வரோம்னு நினைச்சோம். வந்திருந்தா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணிட்டு வா, எப்படியோ வராதுன்னு நடந்தா போச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் அவருக்கு ஆறுதலா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, அவருடைய எண்ணம் முழுக்க இப்படி பண்ணிட்டோமே அது மேலதான் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மருமக யாழ்னியோட கர்ப்பத்தையே கழிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவங்க. அந்த கோவத்துக்கு ஆளவே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன், அவ்வளோ ஒரு கோவம் வருது. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க எல்லாரும் இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அவளை வீட்டுல சேர்க்கவே வேண்டாம் அப்படின்னு கோரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இனியாவும் வைக்கிறவங்க ஒரு பக்கம். ஐயோ, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா ஒரு மூலையில போய் உட்காந்துடுறாரு. ஐயோ பாவம், நல்லா இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, அந்த அமுத ஆடின ஆட்டோ அப்படி, அதுக்கு இந்த நல்ல செய்வோம் இன்னும் ஜாடுறா வேற. என் தங்கச்சின்னு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு அவளை பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ண வச்சுட்டு இப்ப என்னமோ குத்துதே கொடைதேன்றாங்க. இதான் சொல்லுவாங்களே நம்ம ஊர் பக்கம், வேலியில போற ஓன தூக்கி வேட்டிக்குள்ள விட்டுட்டு இப்ப குத்துதே கொடைதேன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியே இப்ப முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தூக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது. ஏன்னா இவ்வளோ ஒரு இதை பண்ணியிருக்காளே. ஏன்னா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய வந்து ஆனா பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதே தப்பு. அதில் அந்த குழந்தை இருக்கணுமா வேணாமா அதை முடிவு பண்ணவங்க அந்த பெத்துக்கு போற அம்மா தான். அதுக்கும் இது இல்லாம இவ அதை கழிச்சிருக்கான இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். இல்லீங்களா மருந்து வாங்கி அதை ஜூஸ்ல கலந்து அப்பப்பா சொல்லவே இதுவா இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமா நடக்கும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இனியா சீரியல்ல என்ன சுவாரஸ்யம்